வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர் தொடர்பில் ஆய்வில் வெளியான தகவல். இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. உப்பின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். தீயில் எரிந்து இளம்பெண் உயிரிழப்பு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அறிவிப்பு. இனி விரிவான செய்தி. இலங்கையில் அரசு மற்றும் அரை அரசு துறை பணிகளில் பணியாற்றும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 11,50,00,000 தாண்டியுள்ளதாக ஆய்வொன்றின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2016 ஆண்டின் ஆய்வின்படி அரசு மற்றும் அரை அரசு துறைகளின் மொத்தம் 11,19,475 ஊழியர்கள் இருந்தனர் என்றும் 2024 இந்த எண்ணிக்கை 46,543 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தரவுகள் 2024 ஆண்டு சனத்தொகை மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் ஆரம்ப அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் சுமார் 32,500 அரச மற்றும் அரை அரசு நிறுவனங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாக சனத்தொகை மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரச மற்றும் அரை அரசு துறைகளில் மொத்தம் 11,50,18 ஊழியர்கள் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊழியர்களில் 50.5% ஆண்கள் மற்றும் 49.5% பெண்கள் என அறிக்கை குறிப்பிடுகின்றது. இந்த அறிக்கையின்படி அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களில் பெரும்பாலானோர் மத்திய அரசின் கீழ் பணியாற்றுகின்றனர். எவ்வாறாயினும் அரை அரசு நிறுவனங்களின் துணை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றைச் சேர்ந்த ஊழியர்களும் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என சனத்தொகை மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வலயம், வட அரை கோளத்திலிருந்து தென்னரை கோளத்திலிருந்து வீசும் காற்று ஒடுங்கும் இடம் நாட்டின் வானிலையை பாதித்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. தெற்கு மற்றும் மேல் மாகாணத்திலும் புத்தளம், மன்னார் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 1 கிலோ உப்பின் உற்பத்தி செலவு சுமார் 25 ரூபாயாக இருக்கும் நிலையில் தற்போது சந்தையில் 1 கிலோ உப்பின் விலை 180 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் உப்பின் விலை 50 ரூபாய்க்கு விற்கப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்தார். மேலும் சந்தையில் சர்க்கரை விற்பனை செய்வதென்பது 5 தொழில் அதிபர்களின் ஏகபோகத்தின் கீழ் இருப்பதால் சர்க்கரையின் விலை அதிகரித்துள்ளது. எனவே இந்த வகையான சர்க்கரை ஏகபோகத்தை உடைப்பதன் மூலம் சர்க்கரை தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் கூறினார். தீயில் எரிந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இணுவில் கிழக்கைச் சேர்ந்த நிவேதனன் விஜிதா என்ற 30 வயதுடைய இளம் குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வீட்டில் தனக்குத்தானே மண்ணெண்ணெய் ஊற்றி தீயில் எரிந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த மரணம் தொடர்பில் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டார். சாட்சிகளை சுன்னாகம் போலீசார் நெறிப்படுத்தினர். இஸ்ரேல் நாட்டிற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் ஏற்படுத்திக் கொண்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பிரகாரம் இஸ்ரேல் நாட்டில் இலங்கையர்களுக்கு வீட்டு பராமரிப்பாளர் துறையில் பணிபுரிவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இதற்கமைய அதற்கான முழு அதிகாரமும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கே உள்ளது. எனவே இஸ்ரேலில் பராமரிப்பாளர் தொழிலை பெற்றுக் கொள்வதற்காக எந்தவொரு தரப்பினருக்கும் பணம் செலுத்தாதீர்கள் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அரசு ஊழியர் தொடர்பில் ஆய்வில் வெளியான தகவல். இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. உப்பின் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். தீயில் எரிந்து இளம்பெண் உயிரிழப்பு.
வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அறிவிப்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.